நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் பற்றிய தன்னுடைய காணொலிக்கு கிடைத்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி தமது நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து நேர்மறையான ஆலோசனை வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக வீடியோ வெளியீடு. थैंक यू फ्रेंड्स. कल देर रात आपसे मिलने का मौका मिल गया. मेरे जो वीडियो पोस्ट किया था उसको जिस प्रकार से आपने रिस्पॉन्ड किया, सकारात्मक सुझाव दिए, थैंक्स टू एवरीबॉडी. ये आपका प्यार बना रहेगा, हमारा नाता और अधिक सक्रियता से जुड़ता रहेगा. थैंक यू. இளைஞர்களை கவர இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிடுமாறு அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. ஜென்சி தலைமுறையினரின் தெருவில் இருப்பதற்கு ஏற்ற முக்கிய தளம் இன்ஸ்டாதான் என பேச்சு. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கோரிக்கையை ஏற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் நீக்கப்படுவாரா? மத்திய அரசு கேட்ட கால அவகாசம் இன்றுடன் முடிவடைவதால் முடிவு குறித்து எதிர்பார்ப்பு. மத்திய அமைச்சர் JP நட்டாவுடன் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை தங்கள் முக்கிய கோரிக்கை என திட்டவட்டம். மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு திடீர் ராஜினாமா. பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவார் என எதிர்பார்ப்பு. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான போராட்டம் தணியாத சூழலில் 47 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து தேசிய தேர்வு முகமை அதிரடி. துறை ரீதியான நடவடிக்கைகள் மட்டுமில்லாமல் பல அதிகாரிகள் மீது சட்ட மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளும் பாய்ந்தன. இளைஞர்களின் போராட்டத்தால் திணறி வரும் தலைநகர் டெல்லியில் குறிப்பிட்ட சில பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது காவல்துறை. பாதுகாப்பு காரணங்களுக்காக போராட்டம் நடைபெறும் இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் மேலும் கூடுவதை தவிர்க்கும் வகையில் வாடகை வாகன சேவைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதித்த காவல்துறை. ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்களுக்கும் கெடுபிடிகள் நீடிப்பதால் போராட்டக்காரர்களுக்கு உணவு கிடைப்பதில் சிரமம். டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வரும் பகுதியில் ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்களின் சேவைக்கு தடை விதிக்கப்பட்டதாக பரவும் தகவல். பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பினை பதிவு செய்து வரும் நிலையில் அதுபோன்ற எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என போலீஸ் விளக்கம். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து 4வது நாளாக 18 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடல். பாதுகாப்பு காரணங்களுக்காக மறு அறிவிப்பு வரும் வரை ரயில் நிலையங்கள் மூடப்படுவதாக தகவல். டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் ஜந்தர் மந்தரில் பாதுகாப்பை பலப்படுத்தியது காவல்துறை. கூடுதலாக அமைக்கப்பட்ட பேரிகார்டுகள் ஒன்றுடன் ஒன்று வெல்டிங் வைத்து பலத்த பாதுகாப்பு நடவடிக்கை. சோனம் வாங்சுக் அண்ணா ஹசாரேவின் பார்ட் 2 என காங்கிரஸ் MP சர்ச்சை கருத்து. மத்திய அரசுடன் சமரசம் செய்து கொண்டு போராட்டத்தை கைவிட்டதாகவும் சாடல். நீட் விவகாரத்தில் மத்திய அரசுடன் சமரசம் செய்து கொண்டதாக எழுந்த புகாருக்கு சோனம் வாங்சுக் மறுப்பு. 26 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த பின்பும் கூட தனது நேர்மையை நிரூபிக்க வேண்டுமா என ஆதங்கம்.
நீட் வினாத்தாள் கசிவு சில மாணவர்களுக்கு தேர்வுக்கு தயாராவதற்கு கூடுதல் நேரத்தை தந்ததாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்ச்சை கருத்து. அமைச்சரின் கருத்தின்படி பார்த்தால் நாட்டில் நடைபெறும் அனைத்து தேர்வுகளின் வினாத்தாள்களும் கசியவிடப்பட வேண்டும் என அபிஜித் தீப்கி சாடல். இளைஞர்களின் குறைகளை தீர்க்க நீதிமன்றங்களின் கதவுகள் திறந்தே இருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அழைப்பு. இளம் தலைமுறையினருக்கு உரிமையான பாதுகாப்பும் அவர்களின் நியாயமான குறைகள் அனைத்திற்கும் தீர்வு காணவும் கடமைப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் செயல்பாடுகள் குறித்து வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். ஏற்கனவே உள்ள ஃபாஸ்டாக் நீதிமன்றங்களில் சுமார் 2.5 லட்சம் வழக்குகள் தீர்க்கப்படாமல் தேங்கி கிடப்பதாக கூறும் தரவுகள். டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் சார்பில் மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். வினாத்தாள் கசிவு குறித்து பிரதமரை தலையிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளதால் மாணவர்கள் சட்டத்திற்கு புறம்பான செயலில் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கை. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் முதலமைச்சர் விஜய் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என அன்புமணி வலியுறுத்தல். உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க வேண்டும் என கோரிக்கை. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, அனைத்து கட்சிகளை அழைத்து பேசி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமனதாக தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும். அதனால் தப்பி தவறி கூட கர்நாடகா கிட்ட மேகதாது சம்பந்தமாக தமிழக அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகமாக வரும். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான போராட்டங்களுக்கு தாவேக்க எப்போதும் முழு ஆதரவு. அரசியல் லாபத்திற்காக அல்லாமல் நீட்டை உறுதியாக எதிர்ப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. உறுதியாக டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டுக்கு ஒரு ரிஃபார்ம் பண்ணணும், அந்த குரலுக்கு எப்பொழுதும் ஒட்டுமொத்த தமிழகமும் சரி, எங்களுடைய மாண்பு முதலமைச்சரும் சரி துணை நிற்பார்கள், துணை நிற்கின்றோம். அதில் எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றோம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாணவர் அமைப்புகள் போராட்டம். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ஒன்றிய அரசு மோடி அரசு மாணவர்களை இரவு கூடுகை என்ற பெயரில் ஒன்று திரண்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கம். கல்வியை பாதுகாக்க, மாணவர் உயிரை பாதுகாக்க இரவு முழுவதும் டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக சென்னையில் இன்று கண்டன பொதுக்கூட்டம் நடத்துகிறது தமிழ்நாடு காங்கிரஸ். முதல் முறையாக தாவேக்க உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் ஒன்றிணைந்து பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று பழனியில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். பழனி கோவில் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த தாவேக்க அரசுக்கு கண்டனம். விழுப்புரத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடியவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் திடீர் சாலை மறியல் போராட்டம். அமைதியாக தாவேக அரசை டிஸ்மிஸ் செய், தாவேக அரசை டிஸ்மிஸ், தலைவர்களை தாக்கிய காவல்துறையை டிஸ்மிஸ் செய், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விழுப்புரம் காவல்துறையின் மாணவர் சங்கத்தினரை விடுவித்தால் போலீசாருக்கு எதிரான போராட்டம் வாபஸ்.
சென்னை டி நகரில் நடைபெற்று வரும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று ஜனநாயகம் திரைப்படம் பற்றி சனம் ஷெட்டி பேசியதால் சலசலப்பு. மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மைக் பிடுங்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FBFS பார்த்துட்டு வந்திருக்கேன். பேசவா போவா? மாணவர்கள் மேடையை அரசியல் அஜெண்டாவுக்காக பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என சனம் ஷெட்டி ஆதங்கம். ஜனநாயகன் பார்த்த நாங்கள் ஜோக்கர் இல்லை, நீங்கள்தான் ஜோக்கர் எனவும் ஆவேசம். இந்த மேடையை பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் ஸ்டூடெண்ட்டை சப்போர்ட் பண்ணல. நான் ஒரு நாள் படத்தை பார்த்ததுனால நான் ஆன்டி சோஷியல் எல்லாம் கிடையாது. Stop calling us jokers. You are the joker. நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. தர்மேந்திர பிரதானை மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து பிரதமர் மோடி நீக்குவார் என நம்பிக்கை. வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். தர்மேந்திர பிரதானை பதவியிலிருந்து மோடி அரசு விலக்கும் என்றும் MRP விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்றால் கடும் நடவடிக்கை. டாஸ்மாக் நிர்வாக ஊழியர்களுக்கு எச்சரிக்கை. மதுபானத்தை கூடுதல் விலைக்கு விற்றதாக தொடர்ந்து 3 முறை புகாருக்குள்ளானவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கை. MRPயை விட கூடுதலாக வசூலிக்கப்படும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 1000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. சென்னையில் வரும் 31ஆம் தேதி காவல்துறை பதக்க அணிவகுப்பு விழா நடைபெற உள்ளதாக டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் அறிவிப்பு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் ஒத்திகை 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தகவல். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் மாணவர்கள் போராட்டம் நடத்த திட்டம் என தகவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரை சாலையை மூடி சுற்றுலா பயணிகளை வெளியேற்றிய காவல்துறை. சென்னையின் பல இடங்களில் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் பெய்த மழை. கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் குளிர்ச்சியான சூழலுக்கு மாறியதால் மக்கள் மகிழ்ச்சி. குஜராத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நகரங்கள். சூரத்தில் தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தவிப்பு. இமாச்சல பிரதேசத்தின் சன்சாரி கில்லா தாண்டி சாலையில் வாடகை வாகனம் மீது பாறைகள் சரிந்து விழுந்து 13 பேர் பலி. வாகனத்தில் பயணம் செய்த 2 மட்டுமே உயிர் தப்பினர். 28 இந்திய கப்பல் பணியாளர்கள் பயணித்த LPG டேங்கர் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட அதிர்ச்சி. இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டதாக ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவிப்பு. இங்கிலாந்தில் மாற்றியமைக்கப்பட்ட அமைச்சரவையில் தமிழ் வம்சாவளி பெண்ணுக்கு கிடைத்த இடம். ஈழத்தைச் சேர்ந்த உமா குமரன் வெளியுறவு மற்றும் காமன்வெல்த் இணையமைச்சராக பொறுப்பேற்றார். வங்கதேச அதிபர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் முகமது ஷஹாபுதீன். கடுமையான உடல்நலக் குறைவு காரணமாக பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு.
வடமேற்கு பாகிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதலில் 12 ராணுவ வீரர்கள் உட்பட 15 பேர் பலி. தீவிரவாதிகள் வெடிப்பொருட்கள் நிரம்பிய வாகனத்தை பாதுகாப்பு சோதனைச் சாவடியின் சுவரில் மோதி வெடிக்கச் செய்த பயங்கரம். அமெரிக்காவுடன் ஈரான் அதிதீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக ட்ரம்ப் தகவல். தெஹ்ரான் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதா வேண்டாமா என இன்னும் முடிவெடுக்கவில்லை எனவும் பேச்சு. ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா? ஹராரோ மைதானத்தில் இன்று நடைபெறும் 2வது ஆட்டத்தில் இரு அணிகளும் பலப்பரீட்சை. சங்கரன் கோவில் சங்கர நாராயணசுவாமி கோவிலில் ஆடி தவச விழா கோலாகலம். 7ஆம் நாள் உற்சவத்தில் பூப்பல்லக்கில் எழுந்தருளிய கோமதியம்மனை மனமுருக வழிபட்ட பக்தர்கள்.